ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டயட்டில் இருக்கும்போது தான் நம்ம ஒரு சில சேலஞ்சஸ்லாம் வரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடிலேருந்து கருவாடு வாங்கியிருக்குங்க. இன்ஸ்டாவில் பார்க்கும்போது தூத்துக்குடி கருவாடு வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் என்ன சொல்கிறது, நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது பாசிட்டிவாக. சரி நம்மளும் வாங்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் இது ஒரு 10 நாள் டயட்டில் நம்ம இருக்கோமா, இருந்தாலும் 10 நாளாக வந்து கருவாடு ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக கருவாட்டு குழம்பு வேணும்னு பேபி ஆசைப்பட்டாங்க. அதனால் பேபி ஆசைப்பட்டதுனால இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்புங்க நம்ம வீட்டில். டயட்டில் அதுவும் ஒன்று தான். முக்கியமாக அதில் நிறைய ப்ரோட்டீன், மினரல்ஸ் அது இதுன்னு இருக்குது. பாருங்கள், பார்சல் வந்துருக்கு. ஆல்ரெடி பிரிச்சுருக்கேன், பட் ஆனால் ஃபுல்லாக பிரிக்கலை, இனிமேல் தான் பிரிக்கணும். ஸோ பார்சல் வந்துட்டு பேக்கிங் நல்லாயிருக்கு. ஏன்னா இங்கே பாருங்கள், 2 டைப்பான பேக்கிங். அரௌண்ட் ஒரு 800-900 ருபீஸ் நினைக்கிறேன் இது நம்ம வாங்கும்போது. கவர்லாம் சூப்பராக இருக்குது. 1 2. ஆனால் என்ன ஒன்றுனா, இதில் என்னென்ன கருவாடுன்னு சொல்லிட்டு எதுவும் நேம் எதுவும் போடல. ஸ்ட்ரெயிட்டாக தூத்துக்குடி கருவாடு கடைன்னு தான் போட்டிருக்கு. ஆனால் அதில் எந்த பேக்கில் என்ன கருவாடு இருக்குன்னு தெரியல. அதை கொஞ்சம் மேலே போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தாலும் இல்லை, பேர்லாம் எதுவும் இல்லை. ஸோ இது ஒரு 3 பேக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பேக்லேயும் ஒரு 3 இருக்கும்னு நினைக்கிறேன். 1 2 3 மொத்தம் 6 பேக்கு. இந்த 6ல் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நெட் வெயிட் வந்து 250 கிராம், 1/4 கிலோ. இந்த ஒரு பேக்கு 1/4 கிலோ, அந்த மாதிரி 1/4 கிலோ தான் எடுத்துருக்காங்க. அப்போது 4 சேர்ந்தது 1 கிலோ, 1.5 கேஜி கருவாடு. இதில் எது என்ன கருவாடுன்னு தெரியல. இப்போ நம்ம பிரித்து பார்த்துட்டு தான் சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. கருவாட்டு தொக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. பேக் பிரிச்சோம்னா ஓட்ட வேண்டியதுதான். நிறைய ஊட்டாத கடுகு, இது என்ன, வெந்தயம், சீரகம் 3 போட்டாச்சு. நம்ம வந்து கடலை எண்ணெய் சிக்கன் தான் யூஸ் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கோம். கருவேப்பிலை போட்டாச்சு. பச்சை மிளகாய், இது நான் பெரிய வெங்காயமா, சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வந்து வெங்காயம் நல்லா வளர்ந்து வருது. தக்காளி போட போகிறோம். ஆனால் பூண்டு வந்து இப்போ நம்ம பூண்டு போடாமல் சமைக்க போகிறோம். தூத்துக்குடி கருவாடு வாங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, அலைச்சல் பிடிச்சவன் தான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரெக்னென்சி கிட்டுன்னு போட்டிருந்தது கருவாட்டில். ஃபஸ்ட் டைமாக நான் வந்து ப்ரெக்னென்சி லேடி வந்து சாப்பிட்றதுக்குன்னு கருவாடுன்னு ஒரு பேக்கு. இது எல்லாமே சேர்ந்தது தான். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது எல்லாமே சேர்ந்தது ப்ரெக்னென்சிக்கு சாப்பிட்றதுங்க, ப்ரெக்னென்சி லேடி சாப்பிட்றதுன்னு போட்டிருந்துச்சு. சரி, கொஞ்சம் முன்கூட்டியே வாங்கிடலாம். வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நம்ம கன்ஃபார்ம் ஆன உடனே கொடுக்கறதுக்காக, பேபி கொடுக்கறதுக்காக சொல்லிட்டு. ஸோ அது நம்ம இப்போது பிஃபோராகவே ஒரு முறை டேஸ்ட் பண்ணிவிடுவோம். எல்லாத்தையும் கட் பண்ணுவா? கட் பண்ணு. எதுக்கு என்ன போடல? எதுவுமே நேம் இல்லை, என்னென்ன கருவாடுன்னு பேர் இல்லை. இந்த எண்ணெய் இது போட்டிருக்காங்க. வாசனை கமகமா என்று இருக்கிறதா? என்ன கருவாடுன்னு தெரியும். எதுவும் ஒரு பிளேட்டில் கொட்டலாமா? பார்க்கலாம். என்ன கருவாடுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது நேம் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நிஜமாலுமே எனக்கு இது என்ன கருவாடுன்னு தெரியல. உப்பு இருக்கு. சொல்லணும்னா மீன்லேயே நமக்கு நிறைய பேர் தெரியாதுங்க. இந்த மாதிரி கருவாடை வரும்போது நமக்கு சுத்தமாக தெரியல.
அது பார்த்தீங்கன்னா இந்த கவருங்களில் வந்து இவங்க வந்துட்டு நேம் போட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. மூணாவது பேக்கெட் வந்து நெத்திலி கருவாடு. இதுதான் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுவும் என்ன கருவாடுன்னு தெரியல. இது என்ன கருவாடு? குன்னி அப்படி தெரியல. ஆமாம் அதுதான். அடுத்ததா லாஸ்ட் பேக், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். இது என்னது இது காட்டு கருவாடு. அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கருவாடுங்க. ஸோ ஒரு நாளைக்கு வேறு கொஞ்சம் போட்டு செஞ்சிட வேண்டியதான். ஆனால் அது வந்து ப்ரெக்னென்சி லேடி சாப்பிட்றதுன்னு போட்டிருந்தது. ஆக்சுவலாக இந்த கருவாடு ஃபுல்லாகவே வந்து ப்ரெக்னென்சி கிட்டுன்னு சொல்லி ஒரு பேக்கு, மொத்தம் 6 பேக்கு. இப்போ நமக்கு எந்த கருவாடு செய்கிறதுன்னு தெரியல, கன்ஃபியூஸாக இருக்குது. இந்த பக்கம் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம், ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து கருவாடு போடணும், ஆனால் எந்த கருவாடு போடுறதுன்னு தெரியல. பார்க்கலாம், ஏதாச்சும் ஒன்று செஞ்சு தான் ஆகணும். ஒரு வழியாக நம்ம வந்து கொஞ்சம் கருவாடு எடுத்துக்கிட்டோம், அதிக குவான்டிட்டி எடுக்கல, கம்மியாக தான் எடுத்துருக்கோம். கருவாடு வந்து அலசுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி கழுவிட்டோம். அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் போட்டு நல்லா உப்பெல்லாம் எடுக்கிறதுக்காக நிறைய உப்பு இருக்குது கருவாட்டில். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வந்து குழம்புல போடலாம். சால்ட்டு எடுத்துட்டோம் கருவாட்டில் இருந்து. இப்போ வந்து தொக்கு, கருவாட்டு தொக்குக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. அது தொக்கு இல்லைங்களா, குழம்பு, கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்புல புளி ஊற்றுவாங்களா ஊற்ற மாட்டாங்களா? கேள்வி நம்பர் 1. தயவுசெய்து சொல்லுங்கள். நான் வந்து புளி ஊற்றாமல் கருவாட்டு குழம்பு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்கிறாங்கன்னா குழம்பு புளி இல்லாமல் செய்ய முடியும். கருவாட்டு குழம்பு புளி ஊற்றி தாண்டி பண்ணுங்க. அப்படிங்களா? புளி இல்லாமல் கருவாடு செய்ய முடியாதா? கருவாடு போட்டு விட்டுலாம், ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது கருவாட்டு தொக்கா இல்லை கருவாட்டு குழம்பான்னு தெரியல. நல்லா ஒரு கொதி வந்த பிறகு அந்த கருவாட்டு இருக்கிற அந்த உப்பெல்லாம் இறங்கிருக்கான்னு பார்ப்போம். இப்போது கருவாட்டில் இருந்த உப்பை வந்து குழம்புல இறங்கிருக்குங்க. இத்தனைக்கும் நம்ம 2 முறை நார்மல் சாதா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணிலையும் போட்டு கருவாடை கழுவி தான் எடுத்து இதில் போடுறோம். அந்தளவுக்கு நம்ம வந்து எல்லாமே உப்பு எடுத்துட்டோம். ஆனால் இதில் உப்பே போடாமல் ரொம்ப கம்மியாக போட்டு கருவாடை போட்ட பிறகு அப்படியும் கருவாட்டில் இருக்கிற உப்பு அந்த சாறு ஃபுல்லாக குழம்புல இறங்கிருக்கு. நம்ம காலையில் கருவாட்டு குழம்பு செய்யும்போது என்ன பிளான் பண்ணோம்னா, கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு செய்யணும்னு பிளான் பண்ணோம். ஆனால் கருவாடு பேக்கெட்லாம் பிரித்து ஒன்று வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கருவாட்டு குழம்பு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே கத்திரிக்காய் மறந்துட்டோம். அதனால் இப்போ மறுபடியும் கத்திரிக்காயை கட் பண்ணி கடைசியாக இறக்கும்போது போட்டுருக்குறாங்க பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட வந்து கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ஆனால் கடைசி நேரத்தில் மறுபடியும் நம்ம கத்திரிக்காய் மறந்துட்டோமேன்னு சொல்லி கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டுருக்கோம். ஆனால் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த குழம்புல வந்து உப்பு அதிகமாக இருக்குது. அந்த கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடும். இப்போ நம்ம இதை தூக்கி அதில் போட்டோம்னா உப்பு கொஞ்சம் வந்து எடுத்துரும். நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணுங்க. ஆக்சுவலாக டயட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ருசியாக சமைச்சு சாப்பிடக்கூடாது. 10 நாளுக்கு மேலே இருக்குது. அதனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் டயட்டை வந்து நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். வந்து இன்னைக்கு ரைஸ் தான் கருவாட்டு குழம்புனால இருந்தால் கூட கொஞ்சம் அளவாக தான் சாப்பிடுவாங்க அவங்க. ஸோ கருவாட்டு தொக்கு, ரைஸு, லஞ்ச், சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி. அவ்வளோதாங்க. ஸோ ஒரு ஹெல்த்தியான லஞ்சு. ஆக்சுவலாக வந்து டேஸ்டான லஞ்சு தான் சொல்லணும். ஹெல்தி வந்து இதில் வந்து வெஜிடபிள் இருக்குது. நம்ம கருவாடும் வந்து ஹெல்தி தான். நிறைய ப்ரோட்டீன், கால்சியம், அயன் எல்லாமே இருக்குங்க.
அதனால் வந்து ஹெல்த்தியான லஞ்சு. சாப்பிடுறேன். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா நிறைய சால்ட் இருக்குது, இதில் உப்பு அதிகமாக இருக்குது. அது ஒன்று தான். இது வந்து ப்ரெக்னென்சி கிட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ உப்பாக இருக்கிற கருவாடு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து சாப்பிட்லாமான்றது தான் ஒரு சின்ன சந்தேகம். டாக்டர் ஓகே, இப்போ வந்து நல்ல ருசியான ஒரு கருவாட்டு குழம்பு, கத்திரிக்காய் போட்டது, குழம்பு இல்லை கருவாட்டு தொக்கு. கேட்காம சூப்பராக இருக்குது. உப்பு கரெக்டாக கடி. இப்போலாம் உப்பே போடல, ஆனால் உப்பு வந்து இந்த கருவாட்டில் இருந்ததே ஃபுல்லாக இறங்கியிருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் போட்டியா? நல்லா இருக்கு.